இது வரைக்கும் யாருமே சொல்லாத சபரிமலை ஐயப்பனோட முழு சரித்திரத்தை சாஸ்தா நாம வணங்குற ஐயப்பன் கிடையாது. சிவனும் குரு இருவரும் சேர்ந்ததுதான் தர்மசாஸ்தான்னு சொல்லுவாங்க. உலகெங்கும் வாழும் ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத சபரிமலை ஐயப்ப சுவாமியோட முழு ஹிஸ்டரி அண்ட் வரலாறு கதைகளை உங்களுக்காக நான் டீகோட் பண்ணி சொல்ல போறேன். நான் உங்க ஹோஸ்ட் தனஞ்சய். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு நான் ரொம்பவே எஃபர்ட்ஸ் போட்டு டெவலப் பண்ணிருக்கேன். இதுல ஐயப்ப சுவாமியோட முழு கதைகள் நமக்கு தெரியும். இது நார்மலா டிவியில பாக்குற மாதிரி ஐயப்ப சுவாமி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை. அந்த மணிகண்ட குழந்தைய பந்தல ராஜா வளர்த்தாரு. புலிப்பால் எடுத்துக்கிட்டு வரத்துக்கு காட்டுக்கு போன கதை கிடையாது. அது பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ். ஏன் ஐயப்ப சுவாமி வந்தாரு, எதற்காக மகிஷி அப்படிங்கிற அரக்கிய கொன்னாரு போன்ற கதைகளை உங்ககிட்ட முழு விளக்கத்தோட சொல்ல போறேன். சோ ஸ்டே டியூன். பல காலத்துக்கு முன்னாடி சிவனும் பார்வதியும் கைலாயத்துல உலகத்துல அதர்மம் அதிகமாச்சுன்னா தர்மத்தை எப்படி நிலைநாட்டுறது அப்படின்னு விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் என்ன சொன்னாருன்னா, அதர்மம் அதிகமாகும் போது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சிவன் தான் சாஸ்தா உருவம் எடுக்கிறதா வாக்கு கொடுத்திருந்தார். அந்த மாதிரி எப்பெல்லாம் அதர்மம் தலையெடுக்குதோ அப்பெல்லாம் சிவன் சாஸ்தா, அதாவது தர்ம சாஸ்தாவா உருவெடுத்தார். தர்ம சாஸ்தா அப்படின்னா சிவ சக்தியும் குரு சக்தியும் ஒன்று சேர்ந்த ஒரு சக்தி தான் தர்ம சாஸ்தா. ஜெனரலா சாஸ்தா சிவனும் குருவும் சேர்ந்த ஒரு உருவம். சிவனை அப்பான்னு சொல்லுவோம், குருவை ஐயான்னு சொல்லுவோம். அதனாலதான் சாஸ்தா ஐயப்பான்னு சொல்லுவாங்க. இது நடந்த பல காலம் அப்புறமா தத்தாத்திரேயர் அவதாரம் எடுத்தார். தத்தாத்திரேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்றும் சேர்ந்தவர்கள் தான் தத்தாத்திரேயர். எப்படி மும்மூர்த்திகள் தத்தாத்திரேயர் உருவெடுத்தாங்களோ அதே போல அவர்களோட வைஃப் ஆகிய மகாலட்சுமி, சரஸ்வதி அண்ட் அம்மன் பார்வதி மூவருமே லீலா தேவியா அவதாரம் எடுத்தாங்க. தத்தாத்திரேயருக்கும் லீலா தேவிக்கும் திருமணமாச்சு. திருமணமாயி அவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தாங்க. தத்தாத்திரேயரும் லீலா தேவியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்த காலத்துல தத்தாத்திரேயருக்கு குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்தார். அதாவது தியானித்துக்கிட்டு இறைவன் முக்தி பெறுவதற்காக வானப்பிரஸ்தம் மேற்கொள்றதுக்கு முடிவெடுத்திருந்தார். அவர் முடிவெடுத்த அந்த சமயத்துல லீலா தேவி அவரோட முடிவுக்கு ஒத்துக்கல. லீலா தேவி இந்த முடிவுக்கு ஒத்துக்காம தத்தாத்திரேயர் துறவரம் போறதுக்கு அனுமதிக்கல. லீலா தேவி தன்னை தத்தாத்திரேயரோட பட்ட மகிஷி அப்படின்னு பெருமையை சொல்லிட்டு, நான் அனுமதி கொடுக்காம நீங்க துறவரம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சண்டை போடுறாங்க. அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு தத்தாத்திரேயருக்கு கோபம் நீ பட்ட மகிஷின்னு ஒவ்வொரு முறையும் உன்னை சொல்லிக்கிட்டதுனால அடுத்த பிறவில நீ ஒரு அசுரர் குலத்துல மகிஷி, அதாவது எருமை முகத்தோட பிறப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். இந்த சாபத்தை கேட்ட லீலா தேவி மிகவும் கோபப்பட்டு வருத்தப்பட்டு, அப்போ நான் மகிஷியா அசுரர் குல பிறப்பேன்னா தத்தாத்திரேயராக நீங்களும் மகிஷனா பிறந்து அதே போல அதாவது லீலா தேவியா பிறந்த மகிஷியை தேடி அலைந்து வருவீங்க பிரதி சாபம் விட்டாங்க. இந்த இருவரோட சாபமுமே பலிச்சது. பை தி வே, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் மகிஷி ஏன் பிறந்தாங்கிற கதையை சொன்னேன். கதையை ஃபுல்லா பார்த்தா தான் ஐயப்பன் எதற்காக பிறந்தாரு, மகிஷி என்னானா அப்படிங்கிற முழு கதை உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமையே சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க. நீங்க லைக் பண்றதும் சப்ஸ்கிரைப் பண்றதும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த சம்பவம் நடந்த ரொம்ப நாள் பொறுத்து கரம்பன் அப்படிங்கிற அசுரனுக்கு மகிஷி அப்படிங்கிற ஒரு அரக்கி பிறக்கிறார். இந்த மகிஷி தான் முன்ன ஜென்மத்தில் தத்தாத்திரேயர்கிட்ட இருந்து சாபம் வாங்கின லீலா தேவி. லீலா தேவி மகிஷியா அவதாரம் எடுத்து கரம்பன் அப்படிங்கிற அசுரன் கிட்ட வளர்ந்து வராங்க. கரம்பன் அப்படிங்கிற அசுரனுக்கு ரம்பாசுரன் அப்படின்னு ஒரு தம்பி இருந்தான். இந்த கரம்பன் அண்ட் ரம்பாசுரன் ரெண்டு பேருக்குமே உலகத்தையே ஆளணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. இந்த ஆசை இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கரம்பன் ஒரு பஞ்சவனம் அப்படிங்கிற ஒரு காட்டுக்கு போய் தன்னுடைய உடம்பு பகுதி முழுக்க தண்ணிக்குள்ள புதைச்சிக்கிட்டு தலையை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு பிரம்மனை நோக்கி தவம் இருந்தாராம். அவர் தவம் ரொம்ப நாள் இருந்தது. அதே போல ரம்பாசுரன், அதாவது கரம்பனுடைய தம்பி ரம்பாசுரனும் பஞ்ச அக்னி தியானம் அப்படின்னு ஒரு தியானம் பண்ணியிருக்கான். அதாவது தன்னை சுற்றி 4 டைரக்ஷன்லையும் அக்னியை வச்சுக்கிட்டு சென்டரில் சூரிய வெளிச்சம் தன் தலையில் படுற மாதிரி தியானம் பண்ண ஆரம்பித்தான் பிரம்மனை நோக்கி. ஒரு பக்கம் ரம்பாசுரன் பிரம்மனை நோக்கி தண்ணியில தவம் இருக்கிறான். இன்னொரு பக்கம் ரம்பாசுரன் அக்னியை வச்சு பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறான். இவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி அவங்களுக்கு வேணும், அது மாதிரி ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னு வேண்டி அவங்க தவம் இருக்கிறாங்க. ஓகே, இவங்களோட கடும் தவம் ரொம்ப நாளா நீடிச்சுட்டு வருது. இதை பார்த்து பயந்து போன இந்திரன், இவங்களோட தவத்தை பார்த்து இந்திரன் பயந்து போய் இவங்களுக்கு உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய
மகன் பிறந்தான்னா இந்திர பதவிக்கு ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு பயந்து இந்திரன் வந்து தன்னை ஒரு முதலை உருவமா மாத்திக்கிட்டு கரம்பன் தவம் செய்துட்டு இருந்த தண்ணிக்குள்ள முதலையா வந்து கரம்பனை கொன்றுறார். ஒரு பக்கம் கரம்பன் வந்து இறந்து விடுற செய்தியை கேட்டு ரம்பாசுரன் மிகவும் கோபம் கொள்றான். மேலும் ரம்பாசுரனும் அக்னியை வச்சு தவம் பண்ணும்போது ரொம்ப நாள் தவம் பண்ணியும் பிரம்மன் வரலங்கிற கோபமும் சேர்ந்து ஆத்திரத்துல என்ன செய்யறான்னா ரம்பாசுரன் தன்னுடைய தலையை வெட்டி அக்னிக்கே போடுறதுக்காக முடிவு செய்யறான். ரம்பாசுரன் தன் தலையை வெட்ட போகும்போது அக்னி பகவான் தோன்றி பிரம்மன் வரலன்னா பரவாயில்ல, உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி அக்னி பகவானே சொல்றார் ரம்பாசுரன் கிட்ட. இதை கேட்டு ரம்பாசுரன் வந்து இந்த மூ உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு மகன் எனக்கு பிறக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறான். அந்த வரத்தை அக்னி பகவான் கொடுத்துடுறார். ரம்பாசுரனை நீ உன்னுடைய ராஜ்யத்துக்கு போற வழியில ஒரு பெண்ணை பார்த்து மனம் கவரப்படுவ, அந்த பெண்ணும் உன்னை பார்த்து விரும்பும், அந்த பெண்ணுக்கும் உனக்கும் பிறக்க போற குழந்தை தான் இந்த மூ உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்தவன் அப்படின்னு வரம் கொடுக்கிறார். இந்த வரத்தை பெற்றுக்கிட்டு ரம்பாசுரனும் தன்னுடைய ராஜ்யத்தை நோக்கி புறப்படுறான். போற வழியில ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காடுகள்ல வந்து யக்ஷன் அண்ட் யக்ஷி, இந்த யக்ஷன் அண்ட் யக்ஷி 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து விளையாடிக்கிட்டு அவங்க வாழ்ந்து வராங்க. யக்ஷி வந்து யக்ஷனை கவர்றதுக்காக தன்னை ஒரு மகிஷி ரூபமா எடுத்துக்கிட்டு, வெள்ளை மகிஷி ரூபமா எடுத்துக்கிட்டு மறைந்திருந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த யக்ஷியை பார்த்த ரம்பாசுரன் மனம் கவரப்பட்டு யக்ஷி கிட்ட போய் பேசுறான். யக்ஷியும் தன்னுடைய காதலன் தான் யக்ஷன் ரம்பாசுரன் மாதிரி வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ரம்பாசுரனோட அவங்க வந்து ஒன்றிணைந்துடுறாங்க. அதாவது ரம்பாசுரனும் யக்ஷியும் இருவருமே வந்து காம வலையில விழுந்து அவங்க வாழ்க்கையை தொடங்கிடுறாங்க. யக்ஷி தன்னுடைய யக்ஷன் காதலனை விட்டுட்டு ரம்பாசுரனை தான் தன் காதல்னா நினைச்சுக்கிட்டு இருவருக்குமே வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுது. யக்ஷிக்கு வயிற்றுல குழந்தை உருவாகிடுது. இந்த குழந்தை தான் அக்னி தேவன் வரம் கொடுத்த மாதிரி மூ உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்த குழந்தை. ரொம்ப நாள் பொறுத்து யக்ஷியுடைய முன்னாள் காதலன் யக்ஷி தன் வசம் விட்டு போயிட்டதை கேள்விப்பட்டு யக்ஷி கிட்ட வந்து கேட்கிறான், நான் உன்னுடைய காதலன் ரம்பாசுரன் கிடையாது, நீ என்னுடன் திரும்பி வரணும் அப்படின்னு கேட்கிறான். யக்ஷி தன் வயிற்றுல ஒரு பிள்ளை வளர்றதுனால அதுக்கு தகப்பன் வந்து ரம்பாசுரனாக இருக்கிறதுனால யக்ஷி வந்து மறுபடியும் அவரோட முன்னாள் காதலன் கூட வர்றதுக்கு மறுத்து விடுகிறாள். யக்ஷி தன்னை விட்டு போன வருத்தத்தோட யக்ஷியோட முன்னாள் காதலன் யக்ஷன் வந்து ரம்பாசுரன் கிட்ட போர் செய்கிறான். போர்ல வந்து ரம்பாசுரனை கொன்றுடுறான். ரம்பாசுரன் இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரம்பாசுரன் இறந்த நெருப்புல யக்ஷியும் விழுந்துடுறான். யக்ஷி விழுந்த உடனே யக்ஷியோட வயிற்றுல இருக்கிற குழந்தை குறைப்பிரசவமா கீழே வந்து விழுது. இந்த குழந்தை தான் மகிஷாசுரன். இப்போ மகிஷாசுரன் பிறவி எடுத்துட்டான். ரம்பாசுரனுடைய அண்ணன் மகள் மகிஷி ஏற்கனவே பிறவி எடுத்துட்டான். மூ உலகத்தையும் ஆட்சி செய்ய போற தன்னுடைய தம்பி ஆகிய மகிஷாசுரனை மிகவும் அன்பாக வளர்க்கறது வந்து மகிஷி. இந்த மகிஷிக்கு தன்னுடைய தந்தை இறந்தது காரணமான தேவர்களை பழிவாங்கணும்னு ஒரு எண்ணமோ ஏற்பட்டது. அதனால மகிஷியும் மகிஷாசுரன் இப்போ இவங்க 2 பேருமே வந்து பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. மகிஷாசுரன் கடும் தவம் பிரம்மனை நோக்கி இருந்து அந்த தவத்துல வெற்றியும் பெறான். மகிஷாசுரனுடைய தவத்தை மெச்சி பிரம்மதேவர் மகிஷாசுரனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறார். மகிஷாசுரன் இந்த மூ உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி எனக்கு வேணும், அப்புறம் யாரு கையிலையும் நான் மரணம் அடையக்கூடாது அப்படிங்கிற வரத்தையும் கேட்கிறான். மரணம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாதுன்னு பிரம்மா அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு மறுத்துடுறார். அப்போ ஒரு கண்டிஷன்ஸோட அவரு அந்த வரம் கொடுக்கிறார். பெண்கள் கையில தவிர மீதி யார் கையிலையும் மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரம் கேட்கிறான். ஏன்னா பெண்களால இந்த போருக்கும் மகிஷாசுரனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான துணிவும் இருக்காதுன்னு நம்பி பெண்களை தவிர மீதி யார் கையிலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுங்கிற வரத்தை கேட்கிறான். இந்த வரத்தை பிரம்மா அருளிட்டு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடுறாரு. பிரம்மா கிட்ட வரம் பெற்ற மகிஷாசுரன் மூ உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரான். மூ உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் தேவர்கள் அனைவரும் அவங்களோட சக்திகளை ஒருங்கிணைச்சு ஆதிபராசக்தி கிட்ட வேண்டுறாங்க. ஆதிபராசக்தி தன் சக்தியிலிருந்து துர்கா தேவியை உருவாக்குறாங்க. துர்கா தேவி மகிஷாசுரனிடம் பல வருஷம் போராடி சண்டை போட்டு மகிஷாசுரனை கொல்றாங்க. இது 10 நாள் போரா நம்ம வந்து நவராத்திரி அப்போ கொண்டாடுறோம். நவராத்திரி 10வது நாள் மகிஷாசுரனை உடைய தலையை கொய்து மகிஷாசுரனை அழிக்கிறாங்க. இதுதான் நம்ம விஜயதசமியா கொண்டாடுறோம். இப்படி மகிஷாசுரன் இறந்து போயிடுறான். மகிஷாசுரன் இறந்து போன கேள்வியை தன்னுடைய அக்காவாகிய மகிஷி கேள்விப்பட்டு மிகவும் ஆக்ரோஷமும் கோபமும் படுறாங்க. தான் ஆசையா வளர்த்து தன்னுடைய தம்பி மகிஷாசுரன் துர்கையின் கையால இறந்த பிறகு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகிஷி மிகவும் கோபம் கொள்றார். இதற்கு காரணமான தேவர்களை பழிவாங்குற உணர்ச்சியோட குரோதத்தோட பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறார். அவளோட தவத்தை மெச்சி மகிஷியோட தவத்தை மெச்சி பிரம்மா தோன்றி மகிஷிக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. மகிஷி தன்னுடைய தம்பி மகிஷாசுரன் போல ஆத்திரமோ கோபமோ படாம புத்திசாலித்தனமா வரத்தை பிரம்மரிடம் கேட்கிறார். என்ன வரம்னா, எப்படியும் மரணம் ஏற்படும்னு உணர்ந்த மகிஷி 3 கண்டிஷன்ஸோட வரம் கேட்கிறார். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, தான் எப்பெல்லாம் நினைக்கிறாளோ அந்த முறையெல்லாம் தன்னுடைய ஸ்கின் போர்ஸ் வழியாக அசுரர்கள் பிறக்க வேணும் அப்படின்ற வரம் கேட்கிறார். 2வது வரம் என்ன கேட்கிறான்னா, தன்னுடைய மரணம் வந்து பூமியில இருக்கும்போது மட்டும்தான் ஏற்படணும் அப்படின்னு 2வது வரம் கேட்கிறார். 3வது வரம் என்னன்னு கேட்கிறான்னா,
சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கிற குழந்தை தான் தன்னை கொல்லணும் அப்படின்ற வரம் கேட்கிறான். இதுல முதல் 2 கூட சாத்தியமாகலாம். ஆனா சிவனுக்கும் விஷ்ணுக்கும் கண்டிப்பா குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ஆணவத்தோட இந்த வரத்தை தந்திரமா பிரம்மனிடம் கேட்டு பெறா மகிஷி. மகிஷி கேட்ட அந்த கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிட்டு பிரம்மா மகிஷிக்கு அந்த 3 வரத்தையுமே கொடுத்துடுறார். இந்த 3 வரத்தையும் பிரம்மாவிடம் பெற்ற மகிஷி தேவர்களை சித்திரவதைக்கு ஆளாக்குறார். 3 லோகத்தையும் கைப்பற்றவும் செய்யறார். மகிஷி 3 லோகத்தையும் கைப்பற்றிய உடனே வருணாதி தேவர்களும் தங்களோட நிலையை சொல்லி தங்களை காப்பாற்ற கூறி தேவர்களும் வருணாதி தேவர்களும் சிவன் விஷ்ணு பார்வதி 3 பேர்கிட்ட போய் அவங்களோட நிலையை சொல்லி வேண்டிக்கிறாங்க. வேண்டவுடனே சிவன் விஷ்ணு பார்வதி 3 வந்து தேவர்களை காக்கும் பொருட்டு அவங்க ஒரு சின்ன திருவிளையாடல் ஏற்படுத்துறாங்க. அதாவது எப்படி பார்க்கடல கடையும் போது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாரோ இப்போ அதே போல மகிஷியை கொல்றதுக்காகவும் மகாவிஷ்ணு சிவமோகினி அவதாரம் எடுத்திருக்கிறார். அவரோட அழகை பார்த்து வர்ணிக்கிறதுக்காக நாரதர் மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்தை சிவனுக்கு ஞாபகப்படுத்துறார். மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்தை பார்க்கறதுக்காக சிவனும் பார்வதியும் வைகுண்டத்துக்கு போய் சேர்றாங்க. வைகுண்டத்துல சிவமோகினியை பார்த்த உடனே சிவனுக்கு தன்னை அறியாம அன்பு ஏற்பட்டுது. பார்வதியோட அருளால மகாவிஷ்ணு பார்வதி போலவே சிவமோகினி அவதாரம் எடுத்துட்டு சிவனை கவர்றாங்க. சிவன் மோகினியை பார்த்த உடனே தன்னுடைய வீரியம் வெளிப்பட்டு சாஸ்தா உருவெடுக்கிறார். இந்த சாஸ்தா தான் தன்னுடைய சோதரர்களான விநாயகர் முருகரோட சேர்ந்தே வளர்றார். நீங்க காஞ்சிபுரம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் பின்னாடி பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா வீற்றிருப்பார். தர்மசாஸ்தா மனைவிகளோட வீற்றிருப்பார். தர்மசாஸ்தா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பிறக்கிற அவதாரம். ஒரு சின்ன ரீகேப், மகிஷாசுரன் ஆல்ரெடி இறந்து போயிடுறான். மகிஷியை கொல்றதுக்காக சாஸ்தா பிறவி எடுத்துடுறார். இப்போ மகிஷியை பூமிக்கு கொண்டு வரணும். இதற்காக ஏற்கனவே சாபம் பெற்ற தத்தாத்திரேயர் சுந்தர மகிஷமா பிறவி எடுத்திருக்கார். இன்னொரு இடத்துல சுந்தர மகிஷமா பிறவி எடுத்த தத்தாத்திரேயர் மகிஷியை பார்க்கறதுக்காக தேவலோகத்துக்கு போவார். ஏன்னா பூமியில இருந்தா தான் இறந்துருவேன்னு சொல்லிட்டு மகிஷி எப்பவுமே தன்னை தேவலோகத்திலேயே அவளோட வீடா வச்சுட்டு இருந்தான். மகிஷியை பார்க்க தேவலோகத்துக்கு போன தத்தாத்திரேயர், அதாவது சுந்தர மகிஷன், மகிஷியை பார்த்து பேசுறார். சுந்தர மகிஷனை பார்த்த மகிஷியும் அவர் மேல உள்ள அழகை பார்த்து அவர் பின்னாடியே வரா. சுந்தர மகிஷன் தந்திரமாக மகிஷியை தேவலோகத்திலிருந்து பூமிக்கு கூட்டிட்டு வந்துருவா. பூமிக்கு வந்த மகிஷி தன் எதிரில் ஒரு பாலகன் நிக்கிறத பாப்பா. அந்த பாலகன் வேற யாரும் இல்ல, சாஸ்தா. சாஸ்தா மகிஷியிடம் போரிட்டு மகிஷி மேல ஏறி நடனம் ஆடுவார். நடனம் ஆடினோடனே அவருடைய ஆத்மால இருந்து லீலாதேவி வெளிப்படுவாங்க. இவ்வளவு நேரம் நான் மகிஷி இறக்கிறதுக்காக சாஸ்தா பிறவி எடுத்த கதையை நான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சாஸ்தா நாம வணங்குற ஐயப்பன் கிடையாது. என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? இன்னும் கதை இருக்கு.